பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்றைய தினத்தில் நடக்கிறதான உமன்ஸ் பிரேயருக்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். சரியாக 10:30க்கு இன்று காலை நம்முடைய ஆலயத்தில் எஸ்தர் பிரேயர் ஹவுஸில் அந்த உமன்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா சகோதரிமார்கள் சரியாக 10:30க்கு முன்பதாக வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வசனம், Psalms 32 verse 10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நான் விசுவாசிக்கிறேன், நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கிருபை மாத்திரம் சூழ்ந்திருக்கும் என்றால் நிச்சயமாகவே அந்த வேதனைகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அந்த கிருபை நம்மளை தாங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் என்றால் அவர் வேதனையில் போகிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் போகிற எல்லா பாதையில் அவருடைய கிருபை போதும். அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. இந்த காலையில் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க கேளுங்க. நிச்சயமாக அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், உங்களை மகிழ்ச்சியாக்கும், உங்கள் வேதனையெல்லாம் உங்களை விட்டு நீக்கும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அந்த அருமையான அந்த கால வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே அந்த கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இதனால் அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. என் தேவன் தாமே இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கிச்சன் பகுதியிலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு சேதம் வரக்கூடாது ஆண்டவரே கர்த்தாவே. அந்த வீட்டில் ஆண்டவரே அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவில்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இதனால் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளை எல்லாம் சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதனால் பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்கப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே, விசேஷமா இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும் ஆண்டவரே. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், அவரோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இதனால கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சுவிசேஷ பணியில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் ஆண்டவரே இந்த சுவிசேஷ காரியங்களில் அநேகர் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனப்படுத்துவீராக. சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு பிரயோஜனப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் அவருடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வியாபாரங்களை பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் நடக்கிறதான விமன்ஸ் பிரேயர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரிமார்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாய் பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் ஆண்டவரே ஜனங்களை திரளாய் கொண்டு வருவீராக. ஃப்ரைடே நடக்கிற உபவாச ஜெபத்திலும் ஜனங்களை கொண்டு வருவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நடக்கிற உமன்ஸ் பிரேயருக்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறோம். God bless you.